இப்போ நம்ம வீட்டில் ரீசெண்டாக நட்டு வச்ச ஆல் 7 டேஸ் ரோஸ் செடியில் அழகாக பூ வந்திருந்தது. இது வந்து நம்ம குட்டி கார்டனில் பூக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. அதுக்கு மேலே நிறைய மொக்குகள்லாம் இருந்தது. நிறைய மொக்குகளுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக இருந்தது. செடியை சுற்றி பூவாக இருக்கிற மாதிரி அழகாக தெரிஞ்சுது. கொஞ்ச நேரம் கழித்து நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த செடியெல்லாம் வெயிலில் ரொம்ப வாடின மாதிரி இருந்தது. செடியை விட பூ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சோர்ந்த மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் தண்ணி தெளிக்கலாமே அப்படின்னு சொல்லி தெளித்து விட்டேன். மலைமுகம் காணா பயிர் போல் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வாட்டமாக இருந்ததுங்க. அதனால தான் தண்ணி கொஞ்சம் லைட்டாக பூவுக்கு மட்டும் தெளித்து விடலாம். எவ்வளோ தான் வேருக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னாலும் மேலே செடியில் தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா தான் செடியில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தோணும் அந்த பூவுமே. அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி தண்ணியுமே தெளித்து விட்டேன். இந்த பூவெல்லாம் தாங்க இன்றைக்கி நம்ம ஆல் 7 டேஸ் செடியில் பூத்த ரோஜா பூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.